வாழ்க வளமுடன். எங்கள் பாப்பாவோட பாட்டு தான் உங்கள் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிச்சுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு கன்னிகா பூஜைக்கு எல்லோரும் வாங்க. சிம்பிளாக நவராத்திரி டைமில் நான் பண்ணியிருந்தேங்க. எங்கள் பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு பாத பூஜை எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் நான் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக அன்றைக்கி நாள் போச்சு. நம்ம பெண் குழந்தைங்களை பார்த்தோன்னா ரொம்ப போற்றி பாதுகாக்கணும், கொண்டாடணும். அவங்கள பாலா திரிபுர சுந்தரியின் வடிவமாக அவங்கள பார்க்குறோம். இந்த சமூகத்துக்கு சொல்கிற ஒரு பெரிய மெசேஜ் தாங்க. நம்ம பெண் குழந்தைகளை எந்த அளவுக்கு நம்ம உயர்வாக அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெண் குழந்தைங்களை நம்ம பார்க்கும்போது யாருக்கும் தவறான முறையில் அவங்கள அணுகணும், அவங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு கேடும் வராது இல்லைங்களா. நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி முன்னோர்களை பின்பற்றி வாழ்ந்தோம் அப்படின்னா எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வழக்கம் போல் செய்கிற அபிஷேகமும் நாங்கள் 3 பேருமே கன்னிகா பூஜைக்கு அப்புறம் செஞ்சுருந்தோம். எல்லோரும் தீபார்த்தனை எடுத்துக்கோங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். இன்றைக்கி அம்பாள் பார்த்திங்கன்னா நரசிம்ம தாரணி அவதாரமாக நம்மளுக்கு அருள் புரிகிறாங்க. இன்றைக்கும் வழக்கம் போல் சுண்டல் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டலில் இட்லியும் சப்பாத்தியும் வாங்கிட்டோம். ஒரு ஸ்வீட் ஒன்று வாங்கி எல்லாத்துக்கும் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி தான் இன்றைக்கி எங்களோட ஸ்பெஷல் டே போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.